திருச்சி மாநகரில் பல்வேறு பகுதிகளில் கடந்த 7 வருடங்களாக நடைபெறும் பாதாள சாக்கடை திட்டம் தற்போது வரை நிறைவடையாததால் பொதுமக்கள் பெரும் அவதியடைந்து வருகின்றனர். இதுகுறித்து கூடுதல் தரவுகளோடு இணைகிறார் எமது செய்தியாளர் இளவரசன். வணக்கம் இளவரசன். இதுநாள் வரைக்குமே பாதாள சாக்கடை திட்டம் தற்போது வரைக்கும் நிறைவு பெறல. இனி மழைக்காலமும் தொடங்க இருப்பதால இனி வரக்கூடிய காலங்கள் மக்கள் அனுபவிக்கக்கூடிய சிரமங்கள் என்னவெல்லாம் இருக்கும்? பொதுமக்களுடைய கோரிக்கைகள் என்ன? கண்டிப்பா சூர்யா, திருச்சி மாநகரில் கடந்த 7 வருடங்களாக பாதாள சாக்கடை திட்டம் பல்வேறு பகுதியில் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக கடந்த 2022ஆம் ஆண்டு டிசம்பர் மாதத்திற்குள் இந்த பணிகள் முடிவடையும் என திருச்சி மாநகராட்சி சார்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டது. ஆனால் தற்பொழுது 2 ஆண்டுகள் ஆகியும் இன்னும் இந்த பாதாள சாக்கடை பணிகள் பல இடங்களில் நிறைவு பெறாமல் உள்ளது. இதனால் பொதுமக்கள் மிகுந்த பாதிப்பு அடைந்துள்ளனர். நமது ஒளிப்பதிவாளர் கணேஷ்குமார் தற்பொழுது நம்ம திருச்சி தில்லைநகர் பகுதி, அதாவது திருச்சியின் முக்கியமான ஒரு பகுதியான ஒன்றான இந்த பகுதியில் பல்வேறு பகுதிகள் இருக்கு. அதாவது முக்கியமான மருத்துவமனைகள், பிரபல வணிக நிறுவனங்கள் உள்ளிட்ட பல்வேறு இது உள்ளது. இந்த நிறுவனங்கள் பல இருக்கும் இந்த பகுதியில் ஏராளமான பொதுமக்களும் சரி, நோயாளிகளும் சரி இங்க போறாங்க. ஆனா இந்த பகுதி முழுவதும் பல்வேறு பகுதியில் பாதாள சாக்கடை திட்டம் முடிவடையாமல் சாலை பணிகள் பல்வேறு இடங்களில் தேங்கி கிடப்பதால் வாகன ஓட்டிகள் அவதி அடைந்து வரும் நிலையில தொடர்ந்து இந்த பகுதி மட்டுமல்லாமல் திருச்சி மாநகரின் பல்வேறு பகுதியிலும் இதே நிலை தான் இருக்கிறது. குறிப்பாக உறையூர், ஜங்ஷன் பகுதி, கருமண்டபம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இந்த பாதாள சாக்கடை பணி முடிவடையாததால் மிகுந்த அவதிக்குள்ளாக வரும் நிலையில் இதுவரை இந்த பாதாள சாக்கடை பணியில் 2க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். 100க்கும் மேற்பட்டோர் தங்களுடைய கை, கால்கள் மற்றும் உடல் உறுப்புகளை இழந்துள்ளனர். இருந்தபோதும் இந்த பாதாள சாக்கடை திட்டம் நிறைவடையாமல் உள்ள நிலையில இந்த பகுதியில் ஏராளமான பொதுமக்கள் இருக்காங்க. அவங்கள்ட்ட கேட்போம். ஐயா வணக்கம். இப்ப இந்த திருச்சி மாநகரில் பாதாள சாக்கடை திட்டம் 7 வருடம் நடந்துகிட்டு இருக்கு. குறிப்பா 2022ஓட இந்த டிசம்பர் மாதத்துல இந்த பணி முடிவுன்னு மாநகராட்சி அறிவிச்சாங்க. ஆனா முடியல, இன்னும் இருக்கு. இப்ப இந்த ஏரியாவில் இருக்கிற பாதிப்பு என்ன, உங்களுடைய கோரிக்கை என்ன, நீங்க அரசுக்கு வைக்கிறீங்க? ஆக்சுவலாக இந்த இடத்துல தில்லைநகரில் ஏரியாவில் மருத்துவமனைகள் அதிகமாக இருக்கு. இன்னும் மெயினான மருத்துவமனைகள் அதிகமாக உள்ள ஏரியா இது. ஒரே டஸ்டாக இருக்குது இந்த பக்கத்தில். அதுவும் இல்லாமல் நோண்டி போட்டது எதையுமே அவங்க சுத்தம் பண்ணவே இல்லை. 2 வீலரில் போகிறவங்க எல்லாரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தடுமாறி கீழே விழுந்துடுறாங்க. அதுவும் இல்லாமல் நேற்று 2 பேர் தில்லைநகரில் முதல் கிராஸ் அந்த இடத்துல டேர்னிங் அந்த வளைவில் திரும்புகிறப்ப அந்த கல்லில் பட்டு சறுக்கி கீழே விழுந்துட்டாங்க. நல்ல வேளை அவங்களுக்கு ஒரு எந்த பாதிப்பும் இல்லை, லேசான அடி தான். ஆனால் உயிரிழப்பு இல்லாமல் போயிடுச்சு. இது தொடர்ந்து வரக்கூடாது. இது நீங்கள் உடனடியாக நடவடிக்கை எடுத்து அதுக்கான ஏற்பாடுகளை செய்து தருமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். ஐயா, இப்ப வாகன ஓட்டிகள் பாதாள சாக்கடை திட்ட பணிகள் பல்வேறு அவதின்னு சொல்றீங்க. ஆனா இன்னும் ஒரு சில நாட்கள்ல மழைக்காலம் தொடங்க உள்ள நிலையில பல்வேறு பகுதிகளில் போன வருடமே நீர் எல்லாம் தேங்கி இருந்தது, மழை நீர். அந்த அவதியா இருக்கிற நிலையில மாநகராட்சிக்கு என்ன கோரிக்கை வைக்கிறீங்க? இந்த மழை காலத்துல தண்ணி தேறி நின்றுச்சுன்னா முதல்ல வாகன ஓட்டிகளுக்கு சறுக்கி விழும் அபாயம். அடுத்ததாக என்ன அப்படின்னா அந்த நீரில் தண்ணீரில் குடிக்கிற தண்ணீரில் இந்த மாசுபட்ட தண்ணி கலந்து மஞ்சள் காமாலை மற்றும் பிற காய்ச்சல் நோய்கள் வர வாய்ப்புகள் அதிகம். அதனால் இதை உடனடியாக நீங்கள் தீர்த்து வைத்தால்தான் அந்த இனிமேல் வரக்கூடிய பாதிப்பை நீக்க முடியும். அதுதான் என்னோட கோரிக்கை. சூர்யா, மீண்டும் நமது ஒளிப்பதிவாளர் கணேஷ்குமார் இருந்ததை காட்சிப்படுத்துறாரு. அதாவது திருச்சி தில்லைநகர் பகுதியில் அந்த சாலையோரம் நடந்து செல்வதற்கான, மக்கள் செல்வதற்கான பகுதி. இந்த பகுதியில் சாலையோர நடைபாதையில் பாதாள அந்த இது மூடியெல்லாம் திறந்திருக்கிறதுனால இந்த நடைபாதையில் மக்கள் யாரும் செல்றது இல்லை, சாலைகள் தான் செல்றாங்க. இந்த அளவுக்கு திருச்சி மாநகரில் தில்லைநகர் என்பது திருச்சிக்கு எப்படி ஒரு மலைக்கோட்டை ஒரு அடையாளம் போல தில்லைநகர் ஒரு அடையாளமாக திகழும். இந்த பகுதியிலேயே இவ்வளவு பராமரிப்பு என்று அது மட்டும் இல்லாமல் தில்லைநகர் பகுதியில் தான் தமிழகத்தினுடைய நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் கே.என். நேரு 6வது பகுதி வார்டு அந்த பகுதியில் இருக்கிறாரு. இந்த அளவுக்கு முக்கியமான இந்த தில்லைநகர் பகுதியில் இன்னும் பாதாள சாக்கடை பணி முடிவடையவில்லை. ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பது போல திருச்சி மாநகரில் இதே பகுதியான இந்த பகுதியே இந்த அளவுக்கு இருக்கிற நிலையில வருங்காலங்களில் மழை வெள்ளத்தை திருச்சி மாநகரில் மக்கள் எந்த அளவுக்கு எதிர்கொள்ள போறாங்க தான் ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சத்தில் இருக்கு. சூர்யா, திருச்சியில் ஆமை வேகத்தில் நடக்கும் பாதாள சாக்கடை பணிகள் குறித்த நேரலை தகவல்களுக்கு நன்றி இளவரசன்.